நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த காரியத்திலே கர்த்தர் நல்லதொரு முடிவை ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு நல்ல முடிவு ஏற்பட வேண்டும். ஒரு நல்ல ஒரு லைஃப்ல வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு முடிவு, ஒரு நன்மையான முடிவு, ஒரு உயர்வுக்கு நேரான ஒரு முடிவு லைஃப்ல ஏற்படணும், என் வாழ்க்கையில ஏற்படணும் அப்படின்னு நீங்க கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. நீ நம்புகிற நம்பிக்கைக்கு நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, நீ நம்புறதுபடி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நீ நம்பாத அளவிற்கு பிரமிக்கத்தக்க ரீதியினால் ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர், நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில செய்கிறவராக அவர் இருக்கின்றார். நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கின்ற தேவன் நீ ஆராதிக்கின்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, ஒரு சில நேரத்துல நம்ம கர்த்தரை நம்புவோம், ஒரு சில காரியத்திற்காக கர்த்தரை நம்ம நம்புவோம். ஆரம்பத்துல அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற காரியம் நடைபெறாமல் கொஞ்சம் தாமதமாகும் பொழுது விசுவாச ஓட்டத்துல ஒரு சோர்வு உண்டாகி விடுகிறது, ஒரு சலிப்பு உண்டாகிறது. ஒரு சில ஜபத்துக்கு உடனே பதில் வருது, ஒரு சில ஜபத்துக்கு உடனே பதில் வர மாட்டேங்குது. உங்க லைஃப்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சில காரியத்திற்காக நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, உடனே கர்த்தர் பதில் கொடுத்துருவார். ஒரு சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது பதில் வருவதற்கு தாமதமாக ஆகிறது. ஒரு சில நேரத்தில் நம்ம காத்திருப்போம், உடனே கிடைச்சிரும். ஒரு சில நேரத்தில் காத்துக்கிட்டே இருப்போம், கிடைக்காமலே இருக்குது. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஒருவேளை நம்ம நம்புறது வீணாயிருமோ, நம்ம காத்திருப்பது வீணா போயிருமோ, கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிற காரியம் வீணா போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் நம்மளுக்குள்ளே எழும். பாருங்க, அந்த கேள்விகளோட நீங்க இந்த மாலை வேளையில் அமர்ந்திருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கான வார்த்தை தான், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மனிதர்கள் கைவிட்டு இருந்தாலும், சூழ்நிலைகள் தலைகளாக மாறி இருந்தாலும், நிச்சயமான முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் உங்களை கைவிட்டு போயிருந்தாலும், சூழ்நிலையே உங்களுக்கு எதிராக திரும்பி இருந்தாலும், நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். பாருங்க, நம்மளுக்கு வந்து தற்போதைய நிலைமை மாத்திரம்தான் தெரியும், ஆனா கர்த்தருக்கு முடிவு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னு. உங்களுக்கு முடிவு தெரியாது, உங்களுக்கு இப்போதைக்கு நடக்கின்ற அந்த சூழ்நிலை தான் தெரியும். ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது கூட ஒரு அனுமானமா தெரியும், அது கூட உறுதி கிடையாது. அது உறுதியா? உறுதி கிடையாது. ஆனா கர்த்தருக்கு உங்களுடைய முடிவு தெரிந்தனாலதான் சொல்றாரு, நீங்க நம்பி இருக்கிறது நிச்சயமாகவே வரும், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, முடிவு நல்லபடியாக ஒரு முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள வசனங்களை படிச்சு பார்த்தோம்னா, வசனம் சொல்லுது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை தொடங்கினார் அப்படின்னா, அவர் வந்து இடையில என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பாதியிலே அவர் கைவிடவே மாட்டார். மனிதர்கள் பாதியிலே கைவிட்டுருவாங்க, கர்த்தர் பாதியிலே கைவிடவே மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் இருப்பார். பாருங்க, நோவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு பேழைய ஆயத்தம் பண்ணு, பூமியை நான் ஜலத்தினால் அழிக்க போகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 120 வருஷம் நோவா என்ன பண்றான், இந்த கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கிறான், மழையே இல்லாத காலத்துல. அப்ப நோவா காலத்துல மழையெல்லாம் பெய்யல. மழைனா என்னன்னு நோவாவுக்கும் தெரியாது, நோவா காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கும் தெரியாது. ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போகுது, ஒரு ஜலப்பிரயம் ஏற்பட போகுது அப்படின்னா மக்களுக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் என்னன்னு அவங்க பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனாலும் அவன் என்ன பண்றான்னா, அந்த பேழைய ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
அப்ப ஜனங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா கேலி பண்ணியிருப்பாங்க. என்ன அவன் வேலையை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்னமோ வெள்ளம் வரப்போதாக்கும், ஏதோ மழை வரப்போதாக்கும், என்னமோ அழிவு வரப்போதாக்கும், நக்கல் பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவன் வேலையை மட்டும் ஆயத்தம் பண்ணல, பிரசங்கம் பண்ணான். 120 வருஷமா என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். நீதியை குறித்து பிரசங்கித்த நோவா அப்படின்னு வசனம் சொல்லுது. அவன் பிரசங்கம் பண்றான். மனம் திரும்புங்கடா, கர்த்தர் என்ன பண்ண போறார்? உலகத்தை அழிக்க போறாரு, மனம் திரும்புங்கடான்னு சொல்றாரு. சொல்றதை யாருமே என்ன பண்ணல? கேட்கவே இல்ல. பாருங்க. ஆனா சொன்னபடியே என்ன நடந்துச்சு? ஜலப்பிரளயம் ஏற்பட்டது. 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 அப்ப அப்ப ஒரு சில நேரத்துல நம்புறதுக்கு ஏதுமில்லாத காரியங்களை கர்த்தர் சொல்லும் பொழுதும் நம்ம நம்பணும் அப்படின்னா அந்த நம்பிக்கையை கர்த்தர் வீண் போக விடவே மாட்டார். நோவா வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. அவன் மழையை பார்த்ததே கிடையாது, அழிவையும் பார்த்தது கிடையாது, வெள்ளப்பெருக்கையும் பார்த்தது கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றதை அவன் எப்படி செய்யறான்? சொன்னபடியே கர்த்தர் சொன்னபடியே நடந்துச்சு. நம்புறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா நடந்துச்சு பாருங்க. பாருங்க. அப்ப கர்த்தர் ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகின்றார் என்றால் அந்த நம்பிக்கையை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றி அதை பூரணப்படுத்துவார். அந்த நம்பிக்கையை நீங்க பாப்பீங்க. நீங்க நம்பினதை நிச்சயமா பாப்பீங்க. வசனம் சொல்றது, நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். பாருங்க, ஒரு சில நேரத்துல ஒரு சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் பொழுது அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தாமதமாகும் பொழுது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அது நம்மளுக்கு கிடைக்காது, கை நழுவி போச்சு. ஏன்னா ஏதோ ஒரு சில காரியத்துல தாமதமானா பரவாயில்ல, எல்லா விஷயத்திலயுமே தாமதமா அப்படி தள்ளி தள்ளி போறப்ப அவ்வளவுதான், நடக்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? முடிவு பண்ணிடுறோம். ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தாமதமானாலும் அதற்காக காத்திரு, நிச்சயமாகவே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். 25 வருஷமா என்ன பண்ணிருக்கிறான்? அவன் காத்திருக்கிறான். உடனே பதில் வரவே இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்ப தாமதம் என்பது ஏமாற்றம் அல்ல. தாமதம் என்பது ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன். ஒரு சில ப்ரிப்பரேஷன் நடக்குது. இந்த தாமதம் நடக்கிற சமயத்துல ஒரு சில தயாரிப்புகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? சோதிக்கிறாரு. சோதிக்கிறாரா இல்லையா? சோதிக்கிறாரு. அவனுடைய சரீரத்துல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவனுடைய மனநிலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நேசிக்கிறானா அப்படின்றத சோதிச்சு பாக்குறாரு. அதுலயே அவன் ஜெயிச்சிடறான். பாருங்க, ஒரு சில நேரத்துல கர்த்தர் ஒரு சில பிளெஸிங்ஸ ஏன் தாமதிச்சு கொடுக்குறாருன்னா உங்களை ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கு கொடுக்குறாரு. உடனே பிளெஸிங் வந்துச்சுன்னா பிளெஸிங் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க, ஆண்டவர்களை நிக்க மாட்டாங்க. ஆனா லேட்டா வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா அப்படியே மரத்தை போல, ஆலமரத்தை போல ஸ்ட்ராங்கா வேறு போட்டவர்களாக கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுகளை கர்த்தர் எப்படி பண்ணுவார்னா 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே போனவங்க அந்த சந்ததியோட முடிஞ்சு போச்சு, ஆசீர்வாதத்தோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு தெரியாது. ஆனா காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவர்கள் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பாக்குறோம். அவன் நம்பினது கர்த்தரால் வந்தது, வீண் போகவே இல்லை. அப்புறம் தேவன் அமைதியா இருக்கிறார் அப்படின்ற நேரத்துல அவர் செயல்படவில்லை என்று அர்த்தமாகி விட முடியாது. ஒரு நேரத்துல சைலண்டா இருப்பார், ஒண்ணுமே நடக்காது, சைலண்டா இருக்கு. என்ன ஆண்டவரே, நம்ம கதறுவோம், என்ன ஆண்டவரே இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, என்ன ஆண்டவர் சூழ்நிலை இப்படி விரோதமா இருக்கு, என்ன ஆண்டவர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அப்படியே அங்கலாய்ப்போம். ஆனா ஆண்டவர் அமைதியாக இருப்பது போல் ஒரு காட்சி, ஒரு தோற்றம் உண்டாகும். பாருங்க, அவர் அமைதியாக இருக்கிற நேரத்துல அவர் பேக்ரவுண்ட்ல செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். அவர் அமைதியாக இருக்கிற சமயத்துல அவர் பேக் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது நம்மளுக்கு தெரியாது. அது எப்ப தெரியும்னா ரிசல்ட் வந்த பிறகு தெரியும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அந்த அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்ணுவார்னா செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அது உங்களுக்கு தெரியாது. யோசேப்புக்கு அப்படிதான். யோசேப்புக்கு தெரியாது எப்படிப்பட்ட முடிவு ஏற்பட போகுது அப்படின்னு. ஆனா அவனுக்காக ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவனை அப்படியே கூட்டிட்டு போய் எகிப்துல வச்சு, எகிப்துல இருந்து
அப்படி அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போய் படிப்படியா கடைசியில கொண்டு போய் அவனை அதிபதியாக மாற்றி விட்டார். இந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னா, அவனுக்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு சில மனிதர்களை டியூன் பண்றாரு, ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறாரு, ஒரு சில சொப்பனங்களை கொடுக்குறாரு பார்வோனுக்கு. அதற்கான விளக்கத்தை யாருக்குமே கொடுக்க முடியாத மாதிரி சூழ்நிலையை, அப்படிப்பட்ட சொப்பனத்தை கொடுக்குறாரு. இவன் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிலைமையை ஏற்படுத்துறாரு. இதெல்லாம் ஏற்படுத்திட்டு தான் அவனை உயர்த்துறாரு. அப்போ இதெல்லாம் யாருடைய செயல்பாடுனா, கர்த்தருடைய செயல்பாடு. கர்த்தர் இந்த காரியத்தை என்ன பண்றாரு, பேக் ஸ்கிரீன்ல இருந்து என்ன பண்றாரு, செயல்படுத்துகின்றார். செயல்படுத்தி அவனை உயர்த்துகின்றார். செயல்படுத்தி அவனை உயர்த்துகின்றார். அப்ப கடைசியில சொல்றான், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கடைசியில என்னன்னா, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனா தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, இதெல்லாம் பேக் ஸ்கிரீன்ல இருந்து எனக்கு ஒர்க் பண்ணி இந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றி என்னை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த சமயத்துல புரிஞ்சுக்கிட்டான். பாருங்க, நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிருவீங்க. நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிருவீங்க. அமைதியா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அற்புதம் ஒரு நாள் வெளியே வரும் பொழுது அது ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும். அது உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அநேகருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக நிச்சயமாகவே இருக்கும். அமைதியாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். உங்களுக்காக அற்புதங்களை அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அற்புதங்களை ஒரு நாள் நிச்சயமாக வெளியரங்கமாக உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்துவார். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக நிச்சயமாக இருக்கும். அவர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். பாருங்க, அப்ப அந்த நம்பிக்கையுடையவர்கள் எப்படி இருப்பாங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்றோம்ல. அந்த நம்பிக்கை உடையவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விடாப்பிடியா இருப்பாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. நம்ம சோர்ந்து போகிறோமா அல்ல விடாப்பிடியா இருக்கிறோமா? நல்ல உதாரணம் யார் தெரியுமா? பர்திமேயு. யாரு? அவனை குறிச்சு மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47 முதல் 52 வசனங்கள் வரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து அந்த சைடு வர்றாரு அப்படின்றத அவன் கேள்விப்படுறான். பாருங்க, கேள்விப்பட்டு அவன் சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஃபர்ஸ்ட் அவன் யாரு அப்படின்னா, அவன் ஒரு குருடன். அவன் யாரு? குருடன், பார்வையற்றவன். பார்வையற்றவன், அதுவே ஒரு இல்னஸ், அதுவே ஒரு இல்லாமை, அதுவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. குருடனா இருக்கிறான் அவன். சரிங்களா? அவனுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு பாருங்க. அடுத்து அவனுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. இப்ப யாராச்சும் இருந்தாங்கன்னா, ஏசு வர்றாரா, என்னை கூட்டு போடா அப்படின்னா நண்பர்கள் யாராச்சும் கண்ணு தெரிஞ்சவங்க அல்லது யாராச்சும் பக்கத்துல இருக்கிறவங்க கூட்டு போவாங்க. ஆனா அவனை கூட்டு போறது கூட யாருமே இல்ல. ஏசன் சைடு வருவாரு அப்படின்றத முன்கூட்டியே அறிந்தவர்கள் என்ன தெரியும், நிறைய பேத்துக்கு அந்த சைடு வருவாருன்னு தூரத்துல வரும்போதே தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு தெரியாதுல்ல. அப்ப இயேசு வர்றாரு, வா உன்னை இயேசுட கூட்டு போறேன். நிறைய பேர் அவர் சுகமாக்கி இருக்கிறது, நிறைய குருடர்கள் பார்வை அடியும்படியாக அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உதவி செய்யறது கூட யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் அவன் குருடன், அடுத்தவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. அவன் ஒரு உதவியற்றவன். அடுத்து அவன் கூப்பிடும் பொழுது இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடும் பொழுது யாருமே அவனை என்கரேஜ் பண்ணவே இல்லை. தடுக்கிறாங்க. கூப்பிடுறத என்ன பண்றாங்க? தடுக்கிறாங்க. ஏய் கத்தாத, வாய போத்து கத்தாத. பாருங்க, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. அவனா போராடி கத்துறான். அதையும் என்ன பண்ண மாட்டாங்க? அங்கீகரிக்க மாட்டாங்க. அதட்டி அமைதிப்படுத்துறதுக்கு பாக்குறாங்க. தடுக்கிறாங்க. பாருங்க, இப்படிதான் உங்களுடைய சூழ்நிலை இருக்கும். நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க ஒரு காரியத்தை நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த காரியம் கண்டிப்பா நான் பெற போறேன், எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற போறாரு, நிச்சயமாகவே எனக்கு நல்ல ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, உதவி செய்யாட்டினா கூட நீங்களா போராடி வேலை வரணும் அப்படின்னு சொல்லி எழும்பி கூக்குரலிடும் பொழுது கூட அதை அதட்டுறதுக்கு தான் ஆள் இருப்பாங்களே தவிர உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு, தூக்கி விடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நீங்களாகவே முன்னெடுத்து ஒரு சில ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அதை தடுப்பதற்கு தான் ஆள் வர்றாங்களே தவிர உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்கோ, உங்களை என்கரேஜ் பண்றதுக்கோ, உங்களை தூக்கி விடுறதுக்கோ யாருமே வரவே மாட்டாங்க. பாருங்க, தடுக்கிறாங்க, தடுத்தாளவை நிறுத்தவே இல்லை. அதான் நம்பிக்கையில உறுதி, விசுவாசத்துல உறுதி. முன்னை பார்க்கிலும் அதிகமாக கூப்பிட தொடங்கினான். பாருங்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். தட்டுக்கிறாங்க, அடக்குறாங்க, விட்டுக்கிறாங்க. அவனை வாய்ஸ குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் என்ன பண்ணல, அடங்கல. பாருங்க, நம்பிக்கையில உறுதியா இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. எப்படி? எத்தனை பேர் சேர்ந்து அட்டக்குனாலும்
எழும்பி கத்துவாங்க. கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இப்படிதான் நம்ம இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்ல. சரி, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆலயத்துக்கு வரணும்னு நினைச்சாலும் எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. பேசாம என்ன பண்றேன்? பாயை விரிச்சு படுத்து தூங்கிடுறேன். எதுக்கு சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு? எதுக்கு போராடணும்? அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் கிடைக்காது. இப்படி இருந்திருந்தானா அவன் குருடனா தான் இருந்திருப்பான். பேசாம உட்காந்துட்டு பிச்சை கேட்டு போயிருவோம்டா. எதுக்குடா கத்திக்கிட்டு, எதுக்குடா குரல் போட்டுக்கிட்டு, யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. சரி, நம்மனாச்சும் உதவி கேட்டு கத்தலாம், சவுண்டை கொடுத்து ஆண்டவரை கூப்பிடலாம் அப்படின்னா பார்த்தா அதுக்கும் தடுக்கிறாங்க. சரி, எதுக்கு பேசாம எனக்கு ஆசை கொடுங்க பிச்சு அப்படின்னு நம்ம இருந்திருந்தானே குருடனா தான் இருந்திருப்பான். கண்டிப்பா குருடனா தான் இருந்திருப்பான். ஆனா அவன் இன்னும் அதிகமாக, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுறான், ரொம்ப கத்துறான். பாருங்க, கர்த்தருடைய செவியிலே அந்த வார்த்தை கூப்பிடுதல் கேட்டு விட்டது. உடனே நின்று அவனை அழைத்து விடுகின்றார். அழைத்து வரும்படியாக சொல்கின்றார். உடனே வர்றான். பாருங்க, என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்பிக்கை உடையவர்கள், விசுவாசம் உடையவர்கள் அப்படியே சாதாரணமா இருக்க மாட்டாங்க. நம்பி இருக்கிற காரியத்தை அடைவதற்கு வைராக்கியமா போராடுவாங்க. வைராக்கியமா போராடுவாங்க. பாருங்க, பானபாத்திரக்காரன் வந்து யோசேப்பின் இடத்திலே நன்மையை பெற்றான். யோசேப்பின் இடத்திலே நன்மையை பெற்றான். ஆனா பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். ஆனால் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல, நீ என்னடா அவனுக்கு உதவி செய்யறது? நானே நானே உன்னை வந்து அவனுக்கு உதவி செய்யும்படியாக நான் வைக்கிறேன். கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? ஒரு சில மனிதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. ஆனா அவர்களை வச்சே ஒரு சூழ்நிலையை மாத்தி அதை செய்ய வச்சிருவாரு ஆண்டவர். மறந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டார். மனிதன் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். பாருங்க, அப்ப ஒரு சில சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறணும். என்ன அப்படின்னா, அந்த நல்ல ஒரு முடிவு நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டும், நாம் நம்பி இருக்கிற காரியம் கர்த்தரால் நடைபெற வேண்டும், கிடைக்க வேண்டும் என்றால், வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும். எடுத்து வாசிங்களேன். மீகா 7ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிங்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள வசனங்களை மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. பாருங்க, மனுஷருடைய சத்துருக்கள் யாருங்க? வீட்டார் தான் சத்துருவா? வீட்டார் தான் சத்துருவா? அவங்க சொந்தக்காரவங்க சத்துருவா இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க சத்துருவா இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய நம்பிக்கை என்னன்னு பாருங்க. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு விரோதமா எழும்புறாங்க. எல்லாருமே எனக்கு சத்துருவா இருக்கிறாங்க. ஆனா நான் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக நான் காத்திருப்பேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த விரோதமான காரியத்தில் இருந்து, இந்த பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சியில் இருந்து, இந்த சத்துருக்களுடைய இந்த மோசமான காரியத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை, எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார் என்று நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அப்ப காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய காரியம், நீங்க காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவார். இரண்டாவது, எடுத்து வாசியுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். பாருங்க, இந்த ஓமை உங்களுக்கு தெரியும். அப்ப நல்ல ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும், நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுவோம். ஆனா நாங்க சோர்ந்து போயிருவோம். சோர்ந்து போய் ஜெபமே பண்ண மாட்டோம். ஒரு சிலர் எதுக்கு ஜெபம் பண்ணாம இருப்பாங்கன்னா, சோர்ந்து போனதுனால என்ன பண்ணிடுவாங்க? என்ன அடி மேல அடி விழுகுது, மிதி மேல மிதி விழுகுது, எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு அப்படி சோர்வுலயே என்ன பண்ணிடுவாங்க? ஜெபிக்காம விட்டுருவாங்க. கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாம என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. சோர்வு ஏற்படும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோர்வு எப்படி ஏற்படும்? உடல் சோர்வை குறித்து இங்க வசனம் சொல்லல. உள்ள சோர்வு, அக சோர்வை குறித்து இங்க என்ன பண்ணுது? சொல்கிறது. சரி, அக சோர்வு கிடையாது,
ஆத்தும சோர்வு. ஆத்தும சோர்வை குறித்து இங்கே சொல்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சோர்ந்து போற நேரத்துல என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாகவே அவளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு நீதி கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த ஏழை விதவை அந்த நியாயாதிபதியை அணுகுகிறாள். ஆனா அந்த நியாயாதிபதி நியாயம் செய்கிறவனாக தெரியவில்லை. அவன் அவளை நிராகரித்துக் கொண்டே இருக்கின்றான். இருந்தாலும் தொடர்ச்சியாக போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவன் பாக்குறான், என்னடா நம்ம இவ்வளவு நேரம் நம்ம நெகுலேட் பண்ணாலும் ஒமிட் பண்ணாலும் இவ தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறா. நான் தேவனுக்கு பயப்படாதவன், நான் மனுஷனையும் மதிக்காதவன், அப்படி இருந்தாலும் என்கிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்த்து வர்றாளே, சரி நியாயம் செய்வோம் அப்படின்னு என்ன பண்றான்? இறங்கி நியாயம் செய்யறான். பாருங்க, அந்த பொல்லாத மனிதன் ஆகிய அவனே அந்த ஏழை விதவிக்கு ஒரு நீதி செய்கிறான், நியாயம் செய்கிறான் என்றால், நீங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு நியாயத்தை செய்து நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்து உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் அவர் காப்பாற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போக கூடாது. ஜெபத்துல அப்படியே ஒரு சோறு வந்துருது. ஜெபத்துல அப்படியே என்ன பண்ணிருது? சோறு வந்துருது. ஆனா நீங்க சோர்ந்து போகாம ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கான நீதியை, உங்களுக்கான நியாயத்தை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஆனா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிதானே? ஆனா தனியா இருந்தா ரொம்ப கஷ்டம். நானும் ஒரு சில நேரத்துல ஜெபிப்பேன் ஒரு சில காரியத்திற்காக. ஜெபிச்சுட்டு பதில் வரல அப்படின்னா நானே என்ன பண்ணிடுவேன்? அப்படியே சோர்ந்துருவேன். சோர்ந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது என் பையன் எனக்கு என்ன சொல்லுவான்? அப்பா விசுவாசமா பேசுங்கப்பா, என்ன இப்படி விசுவாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் தருவாருப்பா, கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாருப்பா. இவன் சொல்ல ஆரம்பிச்சா. என்னுடைய மனைவி சொல்லிக்கிட்டு இருந்தா, என்ன உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப என்ன பண்றான்? அதெல்லாம் கிடையாதுப்பா, கொடுப்பாருப்பா, நீங்க விசுவாசமா பேசுங்கப்பா. பாருங்க, பிரசங்கத்தை கேட்கிறவன் எனக்கு என்ன பண்றான்? பிரசங்கிக்கிறான். பாருங்க, அப்ப நம்ம சோர்ந்து போற நேரத்துல நம்ம கூட நல்ல விசுவாசமுள்ள ஆட்கள் இருக்கும் பொழுது, அதுக்குதான் சத்தியத்தை கேட்கணும், ஆவிக்குரிய ஐக்கியம் வேணும். சபை கூடுகிறத என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. பெண்கள் கூட்டத்துல கூடணும், அந்நிய பாஷை ஜெபத்துல ஜெபிக்கணும். எல்லா சபை கூடி வருகின்ற காரியத்திலையும் ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே உங்களுக்குள்ள சோர்வு வராது. நீங்க தனியா மட்டும் இருந்து பாருங்க, சத்துரு உங்க கதையை முடிச்சிருவான். இந்த சோர்வுல என்ன பண்ணிடுவான்? கொன்றுவான். யூதாஸ் அப்படித்தானே இருந்தான். தனியா போயிட்டான். அந்த குற்ற உணர்வே அவனை என்ன பண்ணிருச்சு? தற்கொலை செய்ய தூண்டி விட்டது. தற்கொலை பண்ணிட்டான். ஆனா பேதுரு கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறதுனால மனம் திரும்பி வாழ்ந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? அப்படியே தனியாவே. பிசாசு என்னைக்குமே என்ன பண்ணுவானா? அவங்களை ஐசோலேட் பண்ணுவான், தனிமைப்படுத்துவான். தனிமையா இருக்கும் பொழுது பிசாசு பேசுவான். ஏதேன்ல தனியா ஏவாள் இருந்தாள். மனுஷன் தனித்திருப்பது நல்லதல்ல அப்படின்னு கண்டுதான் கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார், ஏவாளை. இப்ப ஆதாம் யார் கூட இல்ல? ஏவாள் கூட இல்ல. அவன் என்ன பண்ண போனான்னு தெரியல. இப்ப ஏவாள் மட்டும் தனியா இருக்கும்போது இப்ப என்ன பண்ணிட்டான்? பிசாசு வந்துட்டான். சர்ப்பத்தின் வடிவிலே சர்ப்பமாக வந்து விட்டான். பாருங்க, தனித்து இருக்கும் பொழுது பிசாசு கிரியை செய்கின்றான். தாவீது தனித்து இருந்தான். இந்த உப்பரிகையிலே தனியாக எல்லாரும் போருக்கு போயிட்டாங்க. இவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மாடியில உலாவி கொண்டு இருக்கின்றான். அப்பொழுது பாவம் செய்கிறான். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தனித்து இருக்கும் பொழுது பிசாசு என்ன செய்யறான்? கிரியை செய்கின்றான். விசுவாசிகளுடைய நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்குள்ளே இருக்குமானால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அப்ப இந்த சோர்வு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, எனக்கு இந்த மாதிரி மன சோர்வு இருக்குது அப்படின்னா ஒரு பிரேயர் பார்ட்னர் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா என்ன பண்ணலாம்? நம்மலாம் அவங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சோர்வு வரும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்வு வரும் பொழுது ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஜெபத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? விற்றவே கூடாது. அதுதான் உங்களை பலப்படுத்தும். நடக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை, முட்டி பார்த்துட்டேன், மோதி பார்த்துட்டேன், தட்டி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்கவே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு அப்படியே நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. முடிவுக்கு என்ன பண்ணக்கூடாது? வந்துடக்கூடாது. கர்த்தர் நல்ல முடிவை ஏற்படுத்துகிறதுக்கு தயாராக இருக்கிறார். நீங்களே முடிவுக்கு வந்து விடாதீர்கள். நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சோதனையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். அடுத்து
தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்னா உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. என்னங்க சொல்லியிருக்கு? உங்களுக்கு யாராவது புரியுதா அந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு? நம்பிக்கை என்ன பண்ணணுமா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அறிக்கை இடுறீங்களா? விசுவாசத்தை அறிக்கை இடுறீங்களா? வாக்குத்தத்தங்களை அறிக்கை இடுறீங்களா? சொல்லுங்க. அறிக்கை இடணும். நீங்க என்ன நம்புறீங்க? ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறீங்க? அத வசனத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்ப எதை அறிக்கையிடணும்? அப்ப எது மேல நம்பிக்கை வைக்கணும்? அப்படிதான் வசனம் சொல்லுது. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்ப எது மேல நம்பிக்கை? வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை. எதை நான் அறிக்கையிடணும்? நான் நம்புகிறத அறிக்கையிடணும். எதை நான் நம்புறேன்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன். அப்ப அறிக்கையிட வேண்டும். நான் அதை என் வாயில வைக்கணும், என் இருதயத்துல வைக்கணும், என் மனசுல வைக்கணும். நான் கீழாயில்லாமல் மேலாயிருப்பேன், வாளாயில்லாமல் தலையாயிருப்பேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் என்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நான் வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவேன். நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக, ஜாதிகளுக்கு தாயாக இருப்பேன். நான் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கேக்குறீங்கல்ல? இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த வசனத்தோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அந்த கருத்தை மட்டும் உங்க மனசுல வச்சு நீங்க வாயில அறிக்கை செஞ்சு பேசி அப்பக்கப்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கர்த்தர் கணக்கிலே கொண்டு, என் பிள்ளை என் வார்த்தை இப்படி நம்புதே, எப்ப பார்த்தாலும் இதை குறிச்சே பேசிக்கிட்டே இருக்குதே, அவ கண்டிப்பா நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்குவார். மனது இறங்குவார். உங்க பிள்ளை இருக்குது, உங்க பிள்ளைக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன்னு நீங்க என்ன சொல்லிட்டீங்க? வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த புள்ள அதையே பேசிக்கிட்டே இருக்குது. அதையே பேசி நீங்க கூட மறந்துட்டீங்க கொடுத்த வாக்க. அந்த புள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது? அதையே பேசிக்கிட்டே இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு குத்துதல் வரும், ஒரு உணர்த்துதல் வரும். நான் சொன்னேன் ஆனா செய்யாம விட்டுட்டேனே, ஆனா என் பிள்ளைய நம்ப வச்சுட்டேன், ஆனா அது அதையே சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க மறந்துட்டீங்க. எங்க அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுப்பாரு, எங்க அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு குத்துதல் உண்டாகும். வாங்கி கொடுக்கணும் எப்படியாச்சும். அவன் நம்பிக்கிட்டே இருக்கிறான். நம்ப வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மோசம் போகக்கூடாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கே இப்படி வருது அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது, ஏன்னா அவர் தானே கொடுத்தாரு அந்த வார்த்தையை. ஆண்டவரே கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அப்ப நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்து நாம் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம காலையில கூட வாசித்தோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றோம். அப்ப சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. விசுவாசத்துல பார்க்கணும். காலோட நம்ம பார்த்தோம், காணாததை நீ நம்பு, கர்த்தர் அதை காணும்படி செய்வார். இதுதான் தரிசித்து நடக்கிற செயல் அல்ல, இது விசுவாசித்து நடக்கின்ற ஒரு செயல். காணாததை நம்புவதுதான் விசுவாசித்து நடக்கிற செயல். காண்கிறதை நம்புகிறது தரிசித்து நடக்கின்ற ஒரு செயல். இப்ப இருக்கிற சூழ்நிலை, இப்ப இருக்கிற நிலைமை, இப்ப என் பர்சுல பணம் இல்ல, இப்ப என் சர்ரத்துல வியாதி இருக்குது, இப்ப எனக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை, இதை பார்த்து 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 நடக்கிற ஒரு நடை அல்ல. நீ நடக்க போறதை விசுவாசித்து பார்த்து நடக்கின்ற ஒரு நடை, அதுதான் விசுவாச நடை. நடக்க போறது. இப்ப எனக்கு வந்து கால் வலிக்குது, கால் ஊண்ட முடியல, அதை பார்த்துக்கிட்டு நான் நடக்க போறது இல்ல. என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ண வல்லமை உள்ளவராக அவர் இருக்கின்றார். நான் நல்லா நடப்பேன். இப்ப என்னால உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, என்னால துள்ளி குதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆடக்கூட முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுப்பார். இதை நீங்க விசுவாசத்துல என்ன பண்ணணும்? பார்க்கணும். இன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவா சொல்லுது, ஆனா அதை நீங்க பார்த்துக்கிட்டு அதை நீங்க போக்கஸ் பண்ணக்கூடாது. அதை தரிசித்து நடப்பது இல்ல. நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் மாறி இருக்க போகுது அப்படின்னு நீங்க விசுவாசத்தோட என்ன பண்ணணும்? பார்க்க ஆரம்பிக்கணும். நிச்சயமாகவே நீங்க விசுவாசத்துல பார்க்கிறத கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ரிப்போர்ட் சொல்லலாம், சூழ்நிலை அப்படி சொல்லலாம், இன்னைக்கு வந்து வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், சந்தர்ப்பம் இல்லாம இருக்கலாம்,
அதை பார்த்துக்கிட்டு அதை நீங்க உங்க மனக்கண்ணில் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய மனக்கண்ணிலே அந்த காரியத்தை நிறுத்த வேண்டும். காலேபு யோசுவாவும் அப்படிதான் நிறுத்தினாங்க. எல்லா வேவுக்காரர்களும் என்ன பண்ணாங்க, 10 வேவுக்காரர்களும் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாங்க. அவங்க ராட்சச பிறவிகளாக இருக்கிறாங்க, ஏனாக்கின் புத்திரர்களாக இருக்கிறாங்க, அவர்களுடைய பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இருந்தது, அதான் பாக்குறாங்க. ஆனா அந்த காலேபு யோசுவாவை மாத்திரம் வசனத்தின் அடிப்படையிலே, வார்த்தையின் அடிப்படையிலே, தரிசனத்தில் நடக்காமல் விசுவாசம் நடந்து, விசுவாசத்தின் அடிப்படையிலே அவருடைய பார்வை அமைத்து விசுவாசத்தின்படி பேசுகிறார்கள். விசுவாசத்தின்படி பார்த்ததினால் விசுவாசத்தின்படி பேசுகிறார்கள். கடைசி என்ன ஆச்சுன்னா, அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் உள்ள போயிட்டாங்க. இந்த 10 குரூப், 10 பிரபுக்கள், அவர்களுடைய சந்ததிகள் என்ன பண்ணல, எகிப்துல இருந்து வந்தவங்க சாரி அவங்க எகிப்துல இருந்து வந்தவங்க அவங்க போல, அவங்களுடைய சந்ததிகள் தான் உள்ள போனாங்க. எகிப்துல இருந்து வந்த குரூப்ல போனது யாரு, காலேபு, யோசுவா. அவங்க தான் பழைய ஆட்கள் உள்ள போனாங்க. அவங்களும் அவங்களோட சந்ததிகளும் போனாங்க. இவங்க இந்த பழைய ஆட்கள் என்ன பண்ணல, போகல. இவங்களோட சந்ததிகள் தான் உள்ள போனாங்க. வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க 10 பேரும் தரிசித்ததை பேசினார்கள், இவங்க விசுவாசித்ததை பேசினார்கள். நீங்க தரிசித்ததை பேசினால் அதுதான் நடக்கும். ஆனா நீங்க விசுவாசித்து பேசினா விசுவாசத்தின்படியே நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, என் செவிகள் கேட்க அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன்படியே நான் செய்வேன். அவங்க என்ன சொன்னாங்க, வனாந்தரத்திலே எங்களுடைய பிரேதங்கள் விழும் அப்படின்னு சொன்னாங்க. விழட்டும், செத்துப்போ, வனாந்தரத்திலே செத்துப்போ. வாழ்வுக்காக நான் அழைத்திருக்கும் பொழுது நீ சாவை குறித்து பேசினாய். நீ சாக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நீ சாகணும் அப்படின்னு இருந்தா எகிப்திலே நீ செத்திருக்க வேண்டியதானே, அங்கேயே உன்னை கொண்டிருப்பாங்க. அங்க இருந்து இவ்வளவு தூரம் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்துட்டு இப்போ என்ன சாக போறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? கையை பிடிச்சி அவ்வளவு தூரம் கூட்ட வந்துட்டாரு, அவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறாரு. இப்ப போய் எனக்கு நான் வாழ்றதுக்கே விருப்பம் இல்லை, நான் சாக போறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும். அவங்க வாயின் வார்த்தையின்படியே என்ன நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு. ஆனா இவங்க தரிசித்து நடக்காம விசுவாசத்து நடந்து, விசுவாசம் என்ன பண்ணாங்க, காலேபு யோசுவாவும் பேசினாங்க, அதன்படியே நடந்தது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நீங்கள் காத்திருக்கின்ற காரியத்திற்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய போராட்டத்திற்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுத்து நல்ல ஒரு முடிவை நிச்சயமாகவே ஏற்படுத்துவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாவரும் எழுந்து நிற்போம்.